ஒண்ணு கட்டி பார்க்கலாம். அதை பூர்வீகத்தில் கட்டலாமா இல்ல இடம் ஒண்ணு வாங்கிருக்கோம் அது கட்டலாமா? இது ரெண்டு குழப்பம் ஒண்ணு ஓடிக்கிறது பிற்காலங்கிறோம். கட்டியப்பா வாங்கும் இடம் வேண்டாம், பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிடும். பொருளாதாரம் என்ன? பொருளாதாரம் என்ன? பொருளாதாரம் என்னடா தெரியலையா? பணம் பணம் இருந்தாலும் வீடு கட்டுவ. இவன் சும்மா கட்டி கொடுத்துருவானா? இவன் சும்மா கட்டி கொடுத்துருவானா? அப்படிதான் பணம் இருந்தாலும் அதாவது பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிடும். அதாவது பூர்வீகத்துல கட்டி செயல்படு. அதை கரப்ஷன் தட்டு தடங்கள் இல்லாம அதை நல்லபடியா கட்டி முடிச்சு கரப்ஷன் கரப்ஷன் பூஜை நடத்துற வரைக்கும் உன்னுடைய கட்டுமொழியை நான் பாதுகாவலா உட்கார்ந்துருக்கிறேன். கட்டுத்தலைவரும் கரப்ஷன் கட்டுமொழியை ஏற்று கொடுக்குறேன். அதுக்கான பொருளாதாரம் செல்வம் கையில வர வச்சு தரேன். வர வச்சு கரப்ஷன் எல்லாரும் குடும்பத்தில் தொழில்நுட்பம் கரப்ஷன் கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாற்றாரு காப்பாற்றி கரப்ஷன் அதே மாதிரி திரும்பி பேசிட்டு தரேன் என்று. அதுபோல 4 பெண் குழந்தை மருத்துவ ரீதியாக என்ன சொன்னாங்க? அடுத்ததான் பெண் குழந்தை தான். 5 பெண் குழந்தை தான். 5 பெண் குழந்தை. இது என்ன ஜான் எப்ப மாத்தின? போன மாசம். எத்தனை மாசத்துல? 9 மாசம். மாறுமா? 9 மாசத்துல மாறுமா? மாறாதான். யாராவது மாறுமாடா? 9 மாசம் மாறிச்சு. யாரு மாத்தி கொடுத்தாங்க? கருப்சியான் மாத்தி. யாராவது முடியுமா? மாத்தி இல்ல முடியாது. டாக்டராலே முடியாத செஞ்சு கொடுத்தோம். அதான் மாலி பாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து வந்தானா? ஸ்கேன் பண்ணிட்டான். அது சத்தியம் தானே? ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்ல அது உண்மையா பொய்யா? இந்த கல்வி காலத்துல இதெல்லாம் நடக்காதுன்றது விசித்திர மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை தானே? எது மூட நம்பிக்கை? மருத்துவ மூட நம்பிக்கை இல்ல, ஆன்மீகன்றது மூட நம்பிக்கையா வளர்த்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மூட நம்பிக்கைய உடைச்சு தருவோம். அதே போல என் குழந்தையும் என் வாக்கு சொல்லுவோம். நான் முதல் வாக்க குழந்தை பாக்கிய வாக்கு தான் கொடுப்பேன். உனக்கு இல்லப்பா என் வாக்கு வாங்கி வாக்கு சொல்ற குழந்தைக்கு முதல் குழந்தைய நான் இந்த குழந்தை வரதான் அளிக்கப்படும். அதான் வாக்கு. வேற வாக்கா அமைச்சு தருவான். அவன் முதல் வாக்கு வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வாக்கு குழந்தை பாக்கியத்தை வாக்கத்தான் கொடுப்பான். அதாவது கருப்பசாமி ஆண் வரிசை அமைச்சு கொடுத்தாச்சு. இதுல எதுவும் மாற்றம் இல்லையா? இப்ப கடமை முடிஞ்சு போச்சா? ஆண் குழந்தை மாத்தி கொடுத்தாச்சு. மாத்தி கொடுத்தாச்சு. பெண்ணை ஆணா மாத்தி கொடுத்தாச்சு. கடமை முடிஞ்சு போச்சா? அதை ஒண்ணும் கடமை முடிஞ்சு போச்சா? நீங்க சொல்றது செய்யணும். அது தேவையில்லப்பா. அன்னதானம் கூட சொல்லுவாங்க. பணமா கேட்க போறேன். அன்னதானம் தான் கொடுக்கணும். கடமைன்னா என்ன தெரியுமா? கருப்பசாமி 3 வருடம் நாம கிணறு கட்டிடுறோம். பால் கூட எடுத்து பால் அபிஷேகம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கடமை முடிந்து கொண்டா நினைக்கூடாது. கருப்பசாமி இன்றிலிருந்து ஒரு புது அறிவிப்பை இந்த ஆலயத்துல அறிவிக்கணும்ப்பா. பாண்டி பூசாரி வாக்கோட இன்று 1:10 பாண்டி பூசாரி வாக்கு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 18ஆம் படி கருப்பசாமி வாக்கு இன்றிலிருந்து இந்த ஆலயத்துல புதுசா அறிவிக்கிறேன். குழந்தை கருப்பசாமி ஆலயத்துல உருவாக்கி பெற்றிருந்த குழந்தை எல்லாத்துக்கும் முதல் மொட்டை எங்க அடிக்கணும்? தவறு பண்ற எங்க அடிக்கணும்? குலதெய்வம் தான் முதல் மொட்டையை அடிக்கணும். குலதெய்வம் தான் அது. நான் மனிதன்ல இப்ப நான் கடவுள் மனிதனா இருக்கும் இருந்தாலும் தவறு செய்யக்கூடாது. முதல் மொட்டை குலதெய்வத்துக்கு அடிக்கணும். 2வது மொட்டை எங்க அடிக்கணும்? எந்த கோயில்ல? கருப்பசாமி காலங்கிறோம். 2வது மொட்டைய இங்கிருந்து அறிவிக்கிறேன். கருப்பசாமிக்கு இதை ஞாபகம் வச்சுக்கப்பா. நான் கருவு உண்டாய் கொடுத்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 2வது மொட்டைய கருப்பசாமி ஆலயத்துல அடிக்கப்படும். இது மொட்டை விநியோகமா? கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி என்னை வாழ வைத்த 18ஆம் படி மாளிகைப்பாறை கருப்பசாமி அருள்வாசியோட இந்த மண் இது என்ன? இதை பாடவாணிகள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த 18ஆம் படி கருப்பு ஆலோசனை எண்ணுக்கு காணிக்கை செலுத்துற ஒவ்வொருவருக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கி கருப்பசாமி வாழ வைக்கும் பூசாரி பாத்தியோட இதை தொட்டு வணங்கிய ஒவ்வொருத்தருக்கும்
மண்ணை மகிமைப்படுத்தி கருப்பசாமி நான் செல்வத்தை அளிக்கிறேன். அதே போல கருப்பசாமி என் பாதத்தை தொட்டு வணங்கினால் அதை செல்வம் பெருகும். என்னுடைய 39 இப்ப 42வது ஆடியோ மோசை நான் வாக்கு முடிச்சு ஓடிட்டு இருக்கு. எத்தனை வாக்கு ஓடிட்டு தெரியுமா? இது கருப்பசாமி உருவாக்குறது 15 பூசரி. அது இப்ப எத்தனாவது வருஷம்? 42வது ஆடியோ மோசை முடிவு போச்சு. அதை கருப்பசாமி இதை முழுமைப்படுத்தி இன்று பஞ்சபூதங்களும் நம்மளும் 5ஆம் ஆடியோ மாசம் முடிஞ்சு 6ஆம் ஆடியோ மாசம் வரப்போகுது. அதை பஞ்சபூதங்கள் நிலைநாட்டி இதை நான் அறிவிக்கிறேன். இது முதல் முட்டைய நான் கொடுத்த வரன் சரியா இருந்தால் அதே போல கருப்பசாமி 2வது முட்டை இதுதான் காணி கொடுக்கணும். சரியா? அதாவது கருப்பசாமி இனிமே தட்டு தரங்களாம கருப்பசாமி உருவாக்கி மாற்றி அமைச்சு செயல்படுத்தி கருப்பசாமி என் குழந்தை பேர் வச்சிடலாமா? என்ன தெரிவிக்கலாம்? என்ன தெரிவிக்கலாம்? நீ சொல்லு. நியமிக்கலையா? என்ன பேர் வைக்கலாம்? கருப்பசாமிக்கு நோய் நொடி இல்லாத கருப்பசாமி இல்லையாப்பா, கருப்பராயன். கருப்பராயன் கருப்பராயன் இந்த பேரால் கருப்பசாமி நோய் நொடி இல்லாம செல்லும் போராட்டோட கருப்பசாமி தட்டு தடை இல்லாம உருவாக்கி அது 72 வயசு வரைக்கும் தட்டு தடை இல்லாம கருப்பசாமி இந்த குழந்தையால்தான் உன்னுடைய பூமி அப்படின்ற உன்னுடைய லோகம் கருப்பசாமி பொருளாதாரமா மாறப்போகுது. தட்டு தடை இல்லாம செல்வத்தை அள்ளி உருவாக்கி எப்படி என்ன சொல்றேன்? நான் வரம் வாங்குறது குழந்தை வரும். நம்ம என்ன வரோம்? குழந்தை இருந்தா நம்ம தான் மாறி போற கருப்பசாமி காவல் யாரும் கூப்பிடல. அதே மாதிரிதான் வர வழியில் எல்லா தெய்வம் இருக்குது. குழந்தை வரும். கருப்பசாமி எல்லா கடவுளும் மனைவி பார்த்தோம். ஆனா கருப்பசாமி எல்லை விட்டு இல்லை, மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒரு போய் பார்க்கலாம் அப்படின்றது இந்த மலையை சென்றடைஞ்சு. அதே மாதிரி கருப்பசாமி தட்டு தரலாம 147 நாட்களுக்கு கருப்பசாமி கருத்து உருவாக்கி தரப்பா. எந்த ஒரு மாற்றம் என்ன வரிசை வேணும்? குழந்தை போதுமா? அதுதான் புண்ணியமே. கருப்பசாமி தட்டு தரலாம 147 அடுத்த 42 கருத்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தட்டு தரலாம் உருவாக்கி தரேன். உருவாக்கி கருப்பசாமி நம்மளோட தொழிலும் எந்த பிரச்சனாலும் கருப்பசாமி எந்த ஒரு பிரச்சனாலும் கருப்பசாமி ஏற்பட்ட மாற்றங்களை அமைச்சு கருப்பசாமி செல்வ பொருளாதார கை உருவாக்கி தரேன்.